அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் இப்போது பார்க்க போகிறது CorelDraw X7 பேசிக் டியூட்டோரியல் ஷேப்ஸ் டூல்ஸ் பார்ட் 2. இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஷேப்ஸ் டூலை பற்றி. ஷேப்ஸ் டூலில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்க்கலாம் நிறைய டூல்ஸு. நாங்கள் முதல்ல பார்த்தது ஃபஸ்ட்டு பிக் டூலில் 3 வகையானதை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஷேப்ஸ் டூலில் வந்து 8 வகையான டூல்ஸ்கள் இருக்குது. அதில் நாங்கள் முதல்ல பார்ட் 2ல் வந்து 4 வகையான டூல்ஸ்களை பார்க்க போகிறோம். முதலாவது ஷேப்ஸ், அடுத்தது ஸ்மூத், ஸ்மேர், ட்வீரல். இந்த 4 டூல்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க முதலாவதாக ஷேப்ஸ் டூல் என்ன பண்ணுறது. ஷேப்ஸ் இப்போ நாங்கள் ஒரு லைன் வந்து போட்டிருக்கு. இந்த லைனை செலக்ட் பண்ணக்குள்ள மேலே ஒரு ஸ்பாட் வந்து பாயிண்ட் ஒன்றும் கீழே ஒரு பாயிண்ட் ஒன்றும் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஷேப்ஸ் டூலில் வந்து இதில் இந்த ஸ்ட்ரெயிட்டான லைனை வந்து எங்களுக்கு தேவையான முறையில் வளைச்சிக்கலாம், அதை ஸ்டைலில் மாற்றலாம். அப்படி மாற்றுறேன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு பாயிண்ட்டு இந்த லைனில் எங்கேயாலும் ஒரு இடத்துல உங்களுக்கு வளைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு நீங்கள் உருவாக்கணும், ஒரு பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்டா, இப்போ நீங்கள் இந்த ஷேப்ஸ் டூலை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பாயிண்ட்ஸ் வேணுமோ, இந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மவுஸ் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண நீங்கள் ஒரு பாயிண்ட் உருவாக்கி, அதே மாதிரி கீழே ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் உருவாகணும்னா அந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு திரும்பவும் அதே இடத்துல இனிமே ஒரு பாயிண்ட்ஸ் வேணும்னு அந்த இடத்துல வச்சு திரும்ப டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வாங்க பார்க்க இந்த இடத்துல 3 பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான முறையில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு ரிலீஸ் பண்ணால் அந்த மாதிரி ஷேப்பில் போய் இருக்கும். இது இப்போ இந்த இடத்துல இப்படி பிடிச்சேன்னா அந்த இதில் தான் மூவ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல வச்சு நீங்கள் மூவ் பண்ணினா என்ன நடக்குது, 2 போட்டும் மூவ் ஆகுது. உங்களுக்கு இந்த பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகணும்னா அதில் வச்சு தான் செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஷேப் டூலில் வந்து அதோடைய ஆப்ஷன். ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்மூத் என்றால் இப்போ நாங்கள் வந்து முதல்ல ஆல்ரெடி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குங்க. ஓகே, இது மாதிரி வளைஞ்சி இருந்துச்சு. இப்போ இந்த ஏரியாவை வந்து ஸ்மூத் பண்ணுறது தான் இதில் வேணும். பாருங்கள், இது கோர்னராக இருக்கிறத தான் ஸ்மூத் பண்ணுறது. பார்த்தீங்களா, இது மாதிரி கோர்னராக இடத்துல ஸ்மூத் பண்ணுறது. இது எப்படின்னா ஸ்மூத்தை செலக்ட் பண்ணின உடனே நீங்கள் பாருங்கள், வந்து பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த இது கோர்னராக தான் இருக்குது. இந்த ஸ்மூத் என்ற செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ரவுண்ட் வட்டம் இருக்குது தானே, இந்த வட்டத்தை உங்களுக்கு தேவையான மாதிரி பெருசாக்கலாம், சிறுசாக்கலாம். இது இங்கே தான் அந்த இடத்துல இது பாருங்கள், டயமீட்டர் 5 mm காட்டியிருக்கு. அது உங்களுக்கு பெருசாக்கணும்னா 10 கொடுத்தோன்னா 10 ஆகும், 20 கொடுத்தோன்னா அதை விட கொஞ்சம் பெருசாகும். இது வந்து உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட்டோட ஸ்பீடு. இப்போ நீங்கள் இந்த ரவுண்டை இப்போ நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுற இந்த இடத்துல வச்சு மவுஸை லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணிக்கொண்டு அப்படியே உள்ளே தள்ளினா அது ஸ்மூத் ஆகுது, ரவுண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இதை இப்படி வச்சு ஒரு சைடு அப் அண்ட் டவுன் இருக்கும்போது அது மூவ் ஆகும். அந்த ஸ்பீடு தான் இது கூட்டுறது. இல்லைங்கச்சா, இந்த கோர்னர் பாருங்கள், அதை அப்படி செலக்ட் பண்ணிக்கணும், அப்படியே டவுன் பண்ணும்போது அந்த ரவுண்டு ஒரு ஷேப் வந்து ஸ்மூத் ஆகுது. பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய டூல்ஸ், ஸ்மூத் என்றது டூல்ஸ். மூணாவது ஸ்மேர் என்றாலும் அதுவும் அது மாதிரி ஒரு டூல்ஸ் தான். இது உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு என்னாலும் இப்படி எழுதிச்சுன்னா அது ஒரு கேவ் மயில தான் அது ரொட்டேட் ஆகுது, இதாகும். பாருங்கள், இப்படி ஒரு ரவுண்டான ஷேப்பில் தான் அது ஃபுல்லாகும். பாருங்கள், ஃபுல்லாச்சுன்னா அதுக்கு தான் இந்த ஸ்மேர் என்ற டூல்ஸ். ஓகே, அடுத்தது ட்வீட் என்ன சொன்னா, இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு ரொட்டேட் ஆகணுமோ பாருங்கள், அந்த இடத்துல வச்சு மவுஸை லெஃப்ட் கிளிக்கை செலக்ட் பண்ணிக்கொண்டு ஹோல்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அப்படியே சுற்றும்.
பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த ட்வீட் ஆப்ஷன். இது வந்து உங்களுக்கு இந்த ரொட்டேட் ஆனது வந்து ஸ்பீடை கூட்டலாம். இது 5 தான் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு 10 ஆக்கினேன்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும் பாருங்க. முதல்ல சுற்றினதை விட கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுது. அதே மாதிரி 20 ஆக்கினா அதை விட கூடுதலான ஒரு ஸ்பீடில் சுற்றும் பாருங்க. டிஃப்ரெண்ட் விளங்கிச்சா? அடுத்தது இதில் இங்கே பாருங்கள், இந்த மவுஸ் போகிற இடத்த பாருங்கள், கோர்னரில் லெஃப்ட் சைடில் கோர்னரில் 5 mm காட்டுது. இந்த 5 mm என்னன்னு சொன்னா, இந்த இடைப்பட்ட இதை 2 லைனுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற கேப். இந்த கேப் உங்களுக்கு கூட்டணும் குறைக்கணும்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் சரி. இப்போ இது வந்து ஆல்ரெடி 5 mm இருக்கிறது கேப். இப்போ இதை விட உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கேப் வேணும்னா இந்த கேப் என்ன செய்யணும், 5 ஒரு 7 ஆக்கலாம், 8 ஆக்கலாம், 10 ஆக்கலாம். 10 ஆக்கினா அங்கே 10 ஆக்கி பார்ப்போம். 10 கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கும் இருக்கிற என்ன வித்தியாசம் வந்து பாருங்கள். என்ன பாருங்கள், கேப்பு கூடுது. இங்கே பாருங்கள், கேப் இது 5 mm கொடுத்தது, இது 10 mm கொடுத்தது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஓகே, நாங்கள் இப்போ பார்த்தது வந்து இந்த 4 டூல்ஸ்டையும் ப்ரோக்ராம் என்னன்றது. ஒன்று ஷேப்ஸ், ஒன்று ஸ்மூத், ஒன்று ஸ்மேர், ஒன்று ட்வீட். ஓகே, உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். விளங்கிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன். கட்டாயம் வீடியோ பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். Thank you for watching.